வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது பல்லவ பாணியில் நமது தூண் ஒன்றும் அதன் வடிவத்தினை எப்படி அமைப்பது என்றும் அதில் குதிரையை புனைத்து அமைத்துள்ளேன். ஒரு குதிரை தூண் சாதாரணமாக வைத்துக்கொண்டால் பல்லவர்கள் காலத்தில் குந்து சிம்மத்துக்கு மேலே தான் தாராசுரத்தில் கூட பார்த்துருப்பீங்க. குந்து சிங்கத்து மேலே தான் அந்த தூண்களை அமைச்சிருப்பாங்க. அது ஒரு வகையான ஒரு விதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் அசோபாதம் கொடுத்து அதுக்கு முறைப்படி நாகமந்தம் இதெல்லாம் காமிச்சு 8 பட்டமாக பிரித்து அதுக்கு மேலே பல்லவர்கள் பாணியிலேயே பிரித்து அதில் ஒரு குதிரையை காமிச்சு கொண்டு போயிருக்கேன். அப்படி ஒரு புது விதமான கொண்டு போயிருப்பேன். ஆனால் இந்த பல்லவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் நம்மளுக்கு காலங்கள்லாம் உட்பட்டுடுது. ஆனால் பல்லவர்களோட காலங்கள் இன்னும் ஆராய்ஞ்சபடி தான் இருக்காங்களே தவிர அதில் எல்லாம் தெளிவாக சொல்ல போனாக்க சில பேர் சொல்கிறாங்க வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, சில பேர் சொல்கிறாங்க இங்கேருந்து வந்திருக்காங்க, அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு. ஆனால் 3/4 பாகம் சொல்ல போனாக்க பல்லவர்கள் முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து என்னடானாக்கா முழுக்கதும் அது ஒரு கலப்பின பிறப்பு தான். அதாவது சோழர்களுக்கும் இவங்களுக்கும் தான் நாகர்களுக்கும் கலப்பினத்தால் உருவான ஒரு இனம் தான் ஒரு இது. அவர்களோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 1990 முதல் 1930 வரை, சரியா? முதலாம் மகேந்திரவர்மன் ஆண்டிருக்காப்புல. அப்படின்னும்போது அவங்களோட குடவரை கோயில்னு அதே மாதிரி முதல் குடவரை கோயில்னு சொல்லி எடுத்துக்கிட்டாக்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலே நம்ம பார்க்க போனாக்க மண்டகப்பட்டுன்ட்டு வேட்டவலம் போகிற வழியில், அதாவது தென்னார்காடு மாவட்டம் மண்டகப்பட்டு, அங்கே தான் 2 அடி தூண்கள் செஞ்சு 3 பிரிவு தூண்களை செஞ்சு அரை தூண்களை காமிச்சு 3 சிவா விஷ்ணு பிரம்மாவுக்கும் கருவறை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பல்லவர்கள் ஆண்ட காலங்களில் குன்றுதோறும் குமரன் இருக்கும் இடமெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் சொல்ல போனாக்க இந்த பாறைகள் தோறும் இருக்கும் இடமெல்லாம் பல்லவர்கள் வசித்த இடம்தான் நான் கூறணும். அப்படி ஒரு குடைவரை கோயில்களை அமைச்சிட்டு போயிட்டாங்க. அதே சமயம் ஒன்று பார்க்கணும், நம்ம எல்லாம் ஒரு பேசிக்லேருந்தா அடித்தளத்துலேருந்து நம்ம கோயில்களை கட்டுமானம் பண்ணுவோம். அவங்க எப்படி இதை கையாண்டாங்க, எப்படி இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க கம்பு மாவட்டமும் மேலேருந்து கீழே கொண்டு வராங்கல்ல, அந்த ஒரு நுட்பம், அந்த கலைநுட்பத்தை எப்படி கையாண்டு எவ்வளோ ஒரு சிறப்பாக என்ன ஒரு படைப்பில் தனித்தன்மை வாய்ந்த படைப்பாக ஒரு அமைப்பை அமைச்சிட்டு போயிருக்காங்க. அது ஒன்று. யாரோ சொல்கிறாங்க சகான்வாங்க, அதே மாதிரி பக்லஹா அப்படின்றாங்க. அந்த பக்லகான்றவங்க தான் பல்லவர்கள்ன்றாங்க. யாரோ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க மைசூரில் அது இதுன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம தீர்க்கமாக ஆராயணும். ஒவ்வொரு ஐம்பெருங்காப்பியங்களையும் ஒவ்வொரு இதுலேயும், அதாவது மணிமேகலையில் கூறியிருக்காப்புல எல்லா இதுலேயுமே சிவசின்னாம எல்லா இதுலேயும் திருநாட்டுப்படை இதெல்லாம் எல்லா இதுலேயுமே பல்லவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் நாகர் இனத்துக்கும் சோழர் இனத்துக்கும் ஒரு கலப்பினத்தால் உருவாக்கப்பட்டது தான் பல்லவர்களோட ஒரு இதுவாக கருத முடிகிறது. அதுவும் இல்லாமல் அந்த பல்லவர் காலங்களில் அவங்க மெயினாக எடுத்தது எல்லாமே குடவரை கோயில்கள் தான். கற்றாழை கட்டி வேலை செய்கிறது இது இல்லை. அதுதான் அவங்கக்கிட்ட ஒரு சிறப்பு. அதுதான் இந்த மண்டபப்பட்டுன்னு சொன்னால் பாருங்கள், அந்த மண்டபப்பட்டு கூட உண்மையிலே சொல்கிறேன் அதி நுட்பமாக செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி திருச்சியில் அவங்க அப்படி இந்த மதம் அந்த மதம் தான் தலைவர்னு இல்லை. அதே இங்கே தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில்
போதி தர்மர் கூட போதி தர்மர் கூட இங்கேருந்து சைனாவுக்கு போய் அவருக்கு அங்கே போயிட்டு அங்கே மருத்துவங்கள்லாம் செஞ்சு குங்ஃபூ கலையெல்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு இதெல்லாம் நிறைய இது இருக்குது. அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரம் நிறையா கோயில்கள்லாம் பல்லவர் காலத்து கோயில்கள்லாம் இன்னும் இன்றளவு நிலச்சி நிற்கிது, இன்றைக்கி இருக்குது. இதே மகாபலிபுரத்தை பாருங்கள், ஒவ்வொன்றும் அருமையான குடைவரை கோயில்கள். அப்படி ஒரு அற்புதமான இது. சரிங்களா? ஆனால் அவங்களோட காலகட்டங்களில் அமைக்கப்பட்ட கோயில்கள் எல்லாமே இன்றளவும் நிலச்சி நிற்கிது. ஆனால் பூஜை வழிபாடுகள் எதுவும் அதிகமாக இல்லை. பட் அவங்க மேலேருந்து எடுத்து இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பூஜை வழிபாடுகள் அவ்வளோ இல்லை. சில கோயில்களுக்கு தான் பண்ணிட்டு வராங்க தவிர எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட பாதுகாக்க வேண்டிய கலை பொக்கிஷம். சரியா? அவங்களதே ஒரு பாணிப்புன்றதே ஒரு தனி வகையான பாணிப்பு. அதனால தான் அவங்க எல்லா பக்கமும் ஆண்டிருக்காங்க. கர்நாடகா எல்லா பக்கத்துலேயும் ஆண்டிருக்காங்க. இங்கேருந்து எல்லோரா அதுலேருந்து எல்லா இதுலேயும் போயிருக்காங்க. ஆனால் வடநாட்டிலேருந்து தான் வந்தவர்கள்ன்ட்டு வருது. அப்போ நாகரினம்ன்றது நம்ம இலங்கை இந்த பிரிவினர்கள் தான் சேருது. அப்படி பார்க்கும்போது முறையாக பார்க்கும்போது நாகரினத்துக்கும் சோழர்களோட கலப்பினத்துலேயும் உருவாகினது தான். அப்படி நம்ம பார்க்க போனாக்க அந்த பிரிவினைகள் நம்மளுக்கு தெரியும். அவரோட முதலாம் ராஜராஜனில் சோழரோட உறவு கொண்டதால் இந்த மாதிரி பல்லவர்கள் பிறந்திருக்காங்க. அவங்களோட நட்பு உறவு கொண்டாடிருக்காங்க. அந்த மாதிரி பல்லவர் இனம்னு ஒன்று தோன்றிருக்கு. அதுதான் உண்மை. தவிர இருக்குங்க. இதில் திருச்சியில் பாருங்கள், 6 சமயங்களையும் ஒரே வரிசையில் அடித்து தள்ளிட்டு போயிருக்காப்புல. 6 சமயங்களையும். சரியா? இதெல்லாம் மிக உண்மையிலே பிரமிக்க வைக்கக்கூடியது. சரியா? ஒரு பாறையை, அவ்வளோ பெரிய பாறையை கல்லாக ஒட்டச்சி எடுத்து செதுக்கி அதை நயம்பட இது பண்ணி அருமையான வேலைப்பாடுகள்லாம் காமிச்சு கொண்டு போயிருக்காங்கனாக்கா எப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தவர்கள் அந்த பல்லவர்கள். அதை தான் யோசிக்கணும். சரியா? பல்லவர்கள்னாலே வல்லவர்கள் தான். அப்படிதானே தவிர அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கான்செப்டை கொண்டு போகிறோம். இப்போ மகாபலிபுரத்தில் இத்தனை கோயில்கள்லாம் செய்யணுமா? துறைமுகத்தையே வச்சு ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து, அதே மாதிரி நம்மளோட கட்டுமானத்துக்கும் அவங்களோட கட்டுமானத்துக்கும் என்ன வித்தியாசங்கள்னாக்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களோட கட்டுமானத்தில் வேதியில் இறக்கியும் முகபுத்திரம் நேராக ஸ்ட்ரைட்டாக இறக்கி, பல்லவர்களோட இது பண்டிகைகள் கொஞ்சம் பெருத்தும், கண்ணை சிறுத்தும், வேதியில் கொஞ்சம் சிறுத்தும் அருமையாக இருக்கும். சரியா? மற்றபடி எந்த விதமான அதிகமான மாற்றங்கள் இருக்காது. இந்த லலாட நாசிகள், இந்த கூடுகள் இதெல்லாம் அப்படியே ஒரு லலாடன்றதுக்கு அந்த லலாடத்தையே காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியே இருக்கும். சரியா? அந்த நாசி தலையாக காமிக்காமல் கூட ஒரு உருவத்தை முகத்தை காமிச்சு 2 பக்கமும் பிறை வடிவத்தில் கொம்பு வளர்ந்த மாதிரி அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதில் புலவர்களோட ஒரு கலையமைப்பு, கலைபாணி, அவங்க கையாண்ட முறைகள், அவங்களோட இது. அதே மாதிரி கோடிப்பாளைகளில் கூட பேப்பர் உருண்டு திரண்டு இருக்கா மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒளிகள்லாம் எப்படி போயிருக்கும், எந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க, எந்த மாதிரி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அவங்களோட வாணிப்பை கிளியராக காமிச்சிடும். இது பல்லவர்களோட இதுதான் அப்படின்ட்டு. சரியா? சேர சோழ பாண்டியர்கள்னால் அவங்கவுங்க ஆண்ட காலத்தில், அந்த சிற்பிகள் ஆண்ட காலத்தில் அவங்க என்ன வருதோ அதுதான் வரும். சரியா? அது மாதிரி இவங்களதுன்றது தனித்திறமை. அதுதான் வேறுதான் இல்லை. ஆனால் இவங்க என்னென்ன இருக்கோ அத்தனையுமே கிண்ணறி எல்லாமே வடிவமைச்சிட்டு போயிருக்காங்கனாக்கா இவங்க அயல்நாட்டிலேருந்து வரணுன்ற அவசியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிடையவும் கிடையாது. அதெல்லாம் இல்லை. எந்த கல்வெட்டில் வேணால் எழுதட்டும், எங்கே வேணால் எழுதிருக்கட்டும், எதை வேணால் எழுதிருக்கலாம். இப்போ தஞ்சாவூர் கல்வெட்டையே மாற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் பாருங்கள். அந்த மாதிரி ஹிந்தியில் எழுதுறதுக்கு மாற்றுறாங்க. அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது கல்வெட்டுகள் மாறணும்,
அந்த கலையோட அம்சம் மாறுறது கஷ்டம் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதுதான், அதுக்காக தான் சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. பார்த்துங்க. இப்போ இந்த பல்லவரோட மாடலில் இந்த பில்லர் தூண் வரைஞ்சிருப்பான், பாதி தான் வரைஞ்சிருக்கேன் ஒரு இதில், மீதி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. திருப்பி அதில் ஒன்று ஆர்ச்சி போட்டு ஒரு லிங்கம் இருக்க மாதிரி கூட அதையும் பாதி தான் வரைஞ்சிருப்பேன். ஏன்னா சும்மா இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி பாதியை காமிச்சிருக்கேன். அதில் இந்த மாதிரிலாம் காட்டலாம் அப்படின்ட்டு காமிச்சிருப்பேன். சரியா? அதில் ஒரு சிங்கத்தை போட்டு, சிங்கத்து மேலேருந்து ஒரு பில்லர் தூணை காமிச்சு, அசோபத்தை காமிச்சு, அதிலே தோரணத்தை காமிச்சு, தோரணத்தில் பாதியாக இது பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அவங்களதுன்னு ஒரு அளவு பிரிவுகள், நுட்பங்கள் எல்லாமே தனித்தனியாகவே இருந்தது. அதனால தான் வேறு எதுவும் இல்லை. பார்ப்போம். ஒவ்வொரு பாறைகளையும் எந்த மாதிரி உடையாப்பு வச்சு வரிசையாக அழகாக தட்டி எடுத்து அதை உடச்சி அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த சிற்பத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சாங்க. வரிவர்க்கமும் சரி, சிற்பங்களும் சரி, அவ்வளோ ஒரு அற்புதமாக நுட்பமாகவும் அழகாக செஞ்சுருக்காங்க. அதுதான் அங்கே பாராட்டக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அதை யோசிக்கணும். எந்த ஒரு கல்லை கொண்டு அவங்க போய் ஜாயின் பண்ணி அவங்க கட்டலை. எல்லாம் லியாலேயே குடஞ்சி எடுத்துக்கிட்டே போயிருப்பாங்க. எப்படி எந்த மாதிரி ஒரு இதை செஞ்சுருக்காங்க. இதே ஒரு நாளைக்கு இத்தனாயிரம் டன்னு வெளில எடுத்து கொட்டியிருக்காங்க. இது எல்லோரும் கொடையிற கோயிலெலாம் இத்தனை டன்னு கொட்டியிருக்காங்க. அதெல்லாம் வியக்கத்தக்கக்கூடிய செயல். சரிதா? அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூட முடியாது. அந்த மாதிரி தலைகீழாக எப்படி கட்டிட்டு வராங்க, அதை தான் யோசிக்கணும். தலைகீழாக அவங்க இப்போ பிளானில் நம்ம கூட இப்போ போட்டுடலாம் யுத்தியில். அவங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு நுட்பங்கள்லாம் எப்படி வந்தது, இதெல்லாம் யோசிக்கணுன்னா ஜீரணிக்கவே முடியாது. அதெல்லாம் யோசிக்கணுன்னா நம்மளால் கற்பனைக்கு கூட எட்டாது. அதனால தான் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
இறைவன் படைத்த உலக இறைவன் படைத்த உலக
இறைவன் படைத்த இறைவன் படைத்த உலக
இறைவன் படைத்த உலக வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் இது சம்பந்தமாக கோயில் கட்டடக்கலை சம்பந்தமாக அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கும்.